ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயகிராம் நம்மளோட கேட் சாஃப்ட்வேர்ல நம்ம எப்படி டிராஃப்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியான டயகிராம் தான். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம இது எப்படி டிராஃப்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் தான். இந்த டயகிராம் நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் மேல இருக்க பார்ட்ட ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். ஸோ மேல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 62. அதுக்கப்புறம் இன்சைட்ல பார்த்தீங்கன்னா 40 சாரி 66 அண்ட் 42. ஸோ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 66 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் இன்னர் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 42. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருங்க. அதுக்கு அடுத்தது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 தென் 3 22. சர்க்கிள் ஆஃப் டயா 22. ஸோ as கீப் சேம் சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் ஆஃப் டயா தென் என்டர் த வேல்யூ 22. இது என்டர் பண்ணிட்டு என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சைட்ல வரைஞ்சதுல என்ன பண்ணீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் டயா 8. ஸோ இன்னர்ல பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் டயா 8. இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ரொம்ப நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சிம்பிள் ஸ்டெப்ஸ். இதுக்கு அடுத்தடுத்து வர்றதுதான் எப்படின்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா, ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு. அதை நான் எப்படி சொல்றேன். ஸோ இது என்ன பண்ணுங்க அரே பண்ணுங்க. ஸோ ஏஆர் என்டர், செலக்ட் த ஆப்ஜெக்ட், தென் என்டர், போலார் கிளிக் பண்ணிட்டு 8 கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா 6 தான். ஆக்சுவலா இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 6 தான். ஸோ ஸ்டார்டிங்கே டிஃபால்ட்லேயே கரெக்டா தான் இருந்தது. ஸோ சர்க்கிள் ஆஃப் இதுதான் ஸோ 6 இது 8. அதாவது என்னன்னா சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 8 கவுண்ட் பாத்தீங்கன்னா 6 கவுண்ட் வரும். ஸோ அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் தப்பா பண்ணிட்டேன். ஸோ இப்போ கரெக்டா பண்ணிட்டு சொல்லணும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் வரைஞ்சிட்டு இதுக்கு அப்புறம் இந்த டயகிராம் நீங்க ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா இது எப்படி வரையலான்ட்டு. ஃப்ரம் த சென்டர்ல இருந்து இங்க ஒரு லைன் வருது பாருங்க. சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 98. அதாவது அந்த ரேடியஸ் 98 தான் இந்த ரெண்டு சர்க்கிளுக்கான ரெஃபரன்ஸ். சோ அத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிடணும். சோ ஃப்ரம் த சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 98 இத ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்கு. இந்த 98 வரைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த 98 தான் என்னன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் ஃபார் தோஸ் சர்க்கிள்ஸ். சோ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிட்டு இப்போ இந்த 98 வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த சர்க்கிள் இந்த இடத்துல கரெக்ட் பொசிஷன், இந்த 98ல சர்க்கிள் இந்த ரெண்டு சர்க்கிள் வருது. பட் த கரெக்ட் பொசிஷன் என்னன்னா இந்த சென்டர் லைன்ல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்ல என்னன்னா 30 டிகிரி. சோ இதை எப்படி டிரா பண்ணலாம்னா சிம்பிள் தான். ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கீழே 16 காட்டும். அது நீங்க அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. போலார் ட்ராக்கிங் இது வரையறதுக்கு முன்னாடி ஆன்ல இருக்கான்னு இன்ஷூர் பண்ணிக்கணும். சோ இப்போ 60 வச்சு வரைஞ்சிட்டு ஆங்குலர்ல போயிட்டு இங்க இருந்து இது வரைக்கும் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 வரும். ஏன்னா 90ல 60 போயிடுச்சுன்னா 30. அதான் கான்செப்ட். ஸோ இது பேசிக் மேக்ஸ் தான், பேசிக் கான்செப்ட். ஸோ 90ல 60 போயிடுச்சு. ஸோ 30. ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த கரெக்ட் பொசிஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா போத் சர்க்கிள் ஆஃப் டயா 40 அண்ட் 20. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ லொகேட் பண்ணிக்கலாம். ஸோ டயாமீட்டர், ஸோ சர்க்கிள் ஆஃப் டயா 40, then சர்க்கிள் ஆஃப் டயா 20. இதை வரைஞ்சிட்டு என்ன பண்றீங்கன்னா இதை அப்படியே என்ன பண்ணுங்க, மிரர் பண்ணுங்க. சோ இதை மிரர் பண்றதுக்கு எம்ஐ என்டர், செலக்ட் த ஆப்ஜெக்ட். நான் இந்த லைனோடய நான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு அந்த லைனோட பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு ஹியர் அண்ட் யூ நோ. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் மறுபடியும் எனக்கு வேணுமா வேணாமா டிசைட் பண்றது தான் அந்த லைன். சோ இது வரைக்கும் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, இந்த அவுட்டர் ரெஃபரன்ஸ், ஏன்னா இது என்னன்னா இட்ஸ் ரெஃபரன்ஸ் தான் அந்த பாயிண்ட். சோ அதனால என்ன பண்ணுங்க, அந்த பாயிண்ட் என்ன பண்ணிடுங்கன்னா டிலீட் பண்ணிடுங்க. சோ அந்த 98 சர்க்கிள் அதை என்ன பண்ணுங்க, டோட்டலாவே என்ன பண்ணுங்க, டிலீட் பண்ணிடுங்க. இப்போ டிலீட் பண்ணிட்டு இப்போ அடுத்தது நம்ம என்ன வரையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு இன்னும் 3 வேலை தான் இருக்கு. சோ இந்த வெளியே இருக்க இந்த அவுட்டர் ஷெல்லு, இந்த இன்னர்ல வர்றது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அவ்வளவுதான். சோ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இந்த சர்க்கிள் ஆஃப் இது ரேடியஸ் 33 முடிச்சிருங்க. சோ இதுக்கு போறீங்கன்னா நீங்க டைரக்டா டான் ரேடியஸ் போயிட்டு நீங்க கீழே இருக்கிற இந்த ரெண்டு இடத்த செலக்ட் பண்ணிட்டு ரேடியஸ் 33 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரும். இதுவே நீங்க மேல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு மேல போயிடும். சோ அது என்னன்னா நீங்க அதை மறுபடியும் ரொட்டேட் பண்ணி ரீசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க கொடுக்கும் போதே கீழே இருக்க அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணி கொடுக்க பாருங்க. சோ இப்போ என்னன்னா இது கரெக்டா நம்ம டிரா பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த அவுட்டர் ஷெல்லையும் நம்ம என்ன பண்ணணும், பை யூசிங் சேம் கமெண்ட்டையும் முடிக்க போறோம். அதுக்கான வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 100.
சோ இத வந்து எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ சிம்பிள் தான். அதே இத செலக்ட் பண்ணிட்டு, இந்த இந்த பாயிண்ட்டையும், இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு 100. ஏன்னா இதான் வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 100. மறுபடியும் சேம் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். இது வந்து என்னன்னா ஜஸ்ட் டான்ஜென்ட். இது வந்து ஒரு அப்ராக்ஸ் தான். இது வந்து கரெக்ட்டா குடுக்கணும்னு சொல்ல முடியாது. சோ இந்த மாரி அப்ராக்ஸா வந்து குடுத்தாலே நமக்கு கரெக்ட்டா ஃபார்மேஷன் ஆயிடும். சோ பை யூசிங் த ட்ரிம் கமாண்ட் என்ன பண்ணுங்க, இத வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. சோ இந்த அன்வான்டட் ரீஜியன்ஸ் வந்து இப்ப என்ன பண்ணீங்கன்னா, அன்வான்டட் என்டிட்டீஸ வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிளியர் பண்ணிடுங்க. இப்போ நீங்க டயகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா, சோ கரெக்ட்டா இங்க பாருங்க. அந்த டான்ஜென்ட் வந்து என்னன்னா, அதாவது டான் ரேடியஸ்னா என்னன்னா, அந்த ரேடியஸ் டான்னா 2 இடத்துல டான்ஜென்ட் பிளஸ் ரேடியஸ் வேல்யூ குடுத்த உடனே நமக்கு குடுத்திருக்க கிவன் டயகிராம்க்கு ஏத்த மாரி வந்துரும். சோ அவ்வளவுதான். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஒர்க்குமே பினிஷ்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த சென்டர் லைன் வந்து வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா? அதனால தான் நான் இங்க இந்த லைனோட மிரர் பண்ணதுக்கான ரீசன் வந்து இதுதான். இல்லன்னா நீங்க இது எப்படி வரைஞ்சிருக்கலாம்னா, இந்த லைன்டு போர்ஷன், அதாவது இந்த லைன்ல இருந்து அதோட மொத்த திக்னஸ் வந்து 6. அப்போ நம்ம என்னன்னா, இந்த லைன்ல இருந்து சென்டர்ல இருந்து 3 ரைட் அண்ட் லெஃப்ட் 3, 3 வரையணும். இது நீங்க வரைஞ்சிட்டுமே வந்து நீங்க மிரர் பண்ணிக்கலாம். மிரர் பண்ணியிருந்திருக்கலாம். சோ வந்து உங்களுக்கு டைம் வந்து இன்னும் சேவ் ஆயிருந்திருக்கு. சோ இப்ப நான் அத வந்து நான் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சோ மொத்தமா வந்து இதுக்கான கிளியரன்ஸ் வந்து 6. சோ வந்து 3, 3 ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரேடியஸ் வந்து 3 குடுத்துருக்காங்க. சோ இப்ப இத எப்படி வரையலாம்னா, நான் என்ன பண்றேன், சேம் கரெக்ட் தான். நான் என்ன பண்றேன், இத டெலீட் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஐ அம் கோயிங் டூ யூஸ் த ஆஃப்செட் கமாண்ட். ஆஃப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு வேல்யூ வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 3 கொடுத்துட்டு என்டர். இங்க இருந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கிறேன். டவுன் வந்து பண்ணிட்டேன்னா வந்து எனக்கு வந்து இது டோட்டல் இப்போ கணம் வந்து எவ்வளவு இருக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து வேல்யூ எவ்வளவு 6. சோ அது வந்து 6 இருக்கும். சோ அலைன்ல போய் செக் பண்ணுங்க. இங்க இருந்து இதுக்கான கணம். சோ இதுதான் வந்து நான் என்ன சொன்னேன், 6 சொன்னேன். சோ இது கரெக்ட்டா இருக்கு. சோ இத டெலீட் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றீங்க, ஃபில்லட். ஃபில்லட்ல போயிட்டு ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் வந்து 3 குடுத்துட்டு என்டர் தென் மல்டிபிள். ஐ அம் கோயிங் டூ புரோசீட் தி ஃபில்லர் ஃபார் மல்டிபிள் டைம்ஸ். சோ அதனால வந்து என்ன பண்ணுங்க, வந்து மல்டிபிள் குடுத்து இந்த இடத்த வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாரி வந்து ஜஸ்ட் டிரா பண்ணுங்க. சோ இந்த இடத்த வந்து இந்த மாரி டிரா பண்ணிட்டு இந்த சென்டர் லைன்ல வந்து எடுத்துருங்க. சோ இது எடுத்துட்டீங்கன்னா, இந்த டயகிராம்ல பாருங்க, உங்களுக்கு இந்த 1 ரீஜியன் வந்து என்ன ஆயிடுச்சு, நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப இதே தான் அந்த இடமும் ப்ரொசீட் ஆக போறதுனால இத நீங்க மிரர் பண்ணிக்கலாம். சோ எம்ஐ என்டர் செலக்ட் த ஆப்ஜெக்ட். சோ ஃபர்ஸ்ட் இந்த 2 லைன் அண்ட் தென் இந்த ஃபில்லட்டட் ரீஜியன், அதாவது இந்த ஃபில்லட் பண்ண ரீஜியனையும் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வரையணும். சோ செலக்ட் பண்ணி மிரர். சோ இது ஃபில்லட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு என்டர் எதுல இருந்துன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரீஜியன்ல இருந்து இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டு நோ குடுத்துட்டு, மிரர் பண்ணாலும் என்ன பண்ணுங்க, ஒரு தடவ ஜூம் பண்ணி பாருங்க. அதாவது வந்து கரெக்ட்டா ஃபில்லட் ஆயிருக்கா இல்லையான்றத ஒரு தடவ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பாயிண்ட், அந்த சென்டர் பாயிண்ட் குடுத்து நம்ம இது பண்ணும்போது சம்டைம்ஸ் மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப நம்ப என்ன பண்ணலாம், நான் என்ன ஃபர்ஸ்ட் வரைஞ்சுட்டேன்னா, அந்த லைன் வரைக்கும் செலக்ட் பண்ணி அதோட செலக்ட் பண்ணி மிரர் பண்ணேன். இப்போ வந்து என்னன்னா, நம்ம இது எல்லாத்தையுமே முதல்லயே வரைஞ்சுட்டு இருந்தோம்னா, அதோட இந்த டோட்டல் இந்த லார்ஜ் வெப் ஷேப்ல இருக்கிறத மொத்தமா வரைஞ்சு நம்ம மிரர் பண்ணிக்கலாம். சோ நமக்கு இந்த டைம் வந்து என்னன்னா, நமக்கு இன்னும் வந்து சேவ் ஆயிருக்கும் பை யூசிங் த கமாண்ட்ஸ். சோ இப்போ ஒரு தடவ இந்த டயகிராம் வந்து பாருங்க. சோ நம்ம இதுல இந்த டைமென்ஷன் பிளஸ் இந்த டயகிராம்ல குடுத்திருக்க டைமென்ஷனோட எல்லாமே வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சுட்டோம். சோ இந்த டயகிராம்ல வந்து ஏதாவது டவுட் இருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ வேற எந்த மாரி வீடியோஸ் வந்து போடணும்னு வந்து என்னோட சேனல்ல வந்து கீழ கமெண்ட் சொல்லுங்க. சோ என்னோட சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். சோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ வியூவர்ஸ். பாய்.